இந்த ஆஸ்துமாவுக்கு வந்து 2 வைத்தியம் பார்த்தோம். இப்போ இன்னொரு முறையும் இருக்குது. ஆடாதொடை இலைன்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆடாதொடை இலை வந்து கல் மாதிரி இருக்கிற கபத்தை கூட அப்படி கரைச்சி நீராக பிரிக்கக்கூடிய சக்தி இந்த ஆடாதொடை இலைக்கு இருக்குது. இந்த ஆடாதொடை இலையை வச்சு இந்த மருந்தை செய்யலாம். இதுக்கு தேவையான முக்கியமான பொருள் வந்து ஆடாதொடை இலை, பச்சை இலையாக இருக்கணும். அதில் வந்து சாறு எடுக்க வேண்டியிருக்கும். அதனால் நிறைய 1 லிட்டர் சாறு எடுக்கக்கூடிய அளவுக்கு இலை தேவைப்படும். அது மாதிரி சுக்கு 1/2 கிலோ, அதிமதுரம் 1/2 கிலோ, வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரை அது ஒரு 1/4 கிலோ. இப்போ இதில் ஆடாதொடை சாறு எடுத்த பிறகு இந்த சுக்கு அதிமதுரம் 2ஐயும் வந்து அந்த சாறில் ஒரு நல்ல வாய் அகலமான பாத்திரத்தை வச்சு அந்த பாத்திரத்துக்குள்ளே இந்த சாறில் இந்த 2 சுக்கையும் அதிமதுரத்தையும் அதில் ஊற போட்டுறணும். ஊற போட்டுட்டு நல்ல ஒரு சுத்தமான ஒரு துணியை எடுத்து அதை வேடு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வாயை நல்லா மூடி கட்டி நல்ல வெயில் படுற மாதிரி வச்சு வெயிலில் அதை காய வச்சிடணும். இது மாதிரி 1 வாரத்துக்கு இந்த வெயிலில் வச்சு உலர்த்தி எடுத்து பத்திரமா எடுத்து உள்ளே வைக்கணும். 1 வாரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த சுக்கும் அதிமதுரமும் அப்படி காஞ்ச கருவாடு மாதிரி வந்துடும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குன்னா நீங்கள் ஒரு நாள் வெயிலில் காய வைக்கணும். அப்புறம் இந்த 2ஐயும் வந்து பொடி செஞ்சு, அப்புறம் அந்த கரிசலாங்கண்ணி வாங்கியிருப்பீங்க 1/4 கிலோ வெள்ளை கரிசலாங்கண்ணி, அந்த கீரையை வந்து நல்லா பொடி செஞ்சு இந்த பொடியோடு அதை 2ஐயும் மிக்ஸ் பண்ணணும். இந்த 2ஐயும் கலந்து இந்த பொடியை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு காலையிலையும் மாலையிலையும் ஒரு தேக்கரண்டி நீங்கள் இதை வந்து சாப்பிடணும். உங்களுக்கு இது ஆஸ்துமா சரியாகிற வரைக்கும் இந்த மருந்தை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். இதை நீங்கள் இந்த சிகிச்சையை நீங்கள் மேற்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுக்கு வந்து வறட்டு இருமல் இருந்தால் போயிடும். மூச்சிறைப்பு எல்லாருக்கும் பெரும்பாலும் இந்த ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு மூச்சிறைப்பு இருக்கும். அந்த மூச்சிறைப்பும் வந்து உங்களை விட்டு போயிடும். ஸோ இந்த கபமாகப்பட்டது இதை இளக்கி தண்ணீராக பிரித்து இதை வெளியேற்றிட்ட பிறகு உங்களுக்கு ஆஸ்துமா உங்களை விட்டு போயிடும். இந்த ஆடாதொடைக்கு அவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான மூலிகை. இந்த ஆடாதொடை மூலிகையில் சாப்பிட்டிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் நார்மலாகிற வரைக்கும் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பக்கம் ஆஸ்துமாவே வராது. அந்த அளவுக்கு இது ஒரு நல்ல மூலிகை மருந்து. இதையும் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இன்னும் ஒரு வீட்டு மருத்துவ நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.